பிரதீப் குப்தாவின் இந்த கணிப்பின்படி, ஆளும் திமுக மற்றும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய இரண்டு கட்சிகளுமே தலா 35% வாக்கு சதவீதத்தை பெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஒரு புதிய கட்சிக்கு இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே இது ஒரு மிகப்பெரிய சாதனை என கருதப்படுகிறது. இந்த கணிப்பில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக 23% வாக்குகளுடன் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. அதிமுகவின் வாக்கு வங்கியில் பெரும் பகுதியை விஜய் தன்பக்கம் ஈர்த்ததே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கொளத்தூர் மற்றும் அமைச்சர் உதயநிதியின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஆகிய திமுகவின் கோட்டை என கருதப்படும் தொகுதிகளிலேயே விஜய் கட்சி கடும் சவாலை அளிப்பதாக கூறப்பட்டுள்ளது. நகர்ப்புற வாக்காளர்கள், இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் மத்தியில் மாற்றம் வேண்டும் என்ற எண்ணம் விஜய்க்கு சாதகமாகியுள்ளது. வளர்ந்த நகரங்களில் தவைக்க வலுவான வாக்கு வங்கியை பெற்றுள்ளது. அதிமுகவின் கோட்டையான கொங்கு மண்டலம் மற்றும் தெற்கு மண்டலங்களிலும் விஜய் கட்சி கணிசமான வாக்குகளை பெற்று மற்ற கட்சிகளின் வெற்றியை பாதித்துள்ளது. அதிமுகவின் வாக்குகளில் சுமார் 10 முதல் 15% விஜய் இழுத்துள்ளதாக கணிப்பு கூறுகிறது. கடந்த 2024 மக்களவைத் தேர்தலின் போது பிரதீப் குப்தா கணித்த NTA 400+ என்ற கணிப்பு தவறாகி அவர் நேரலையில் கண்ணீர் விட்டதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளங்களில் இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் குறித்து விவாதங்கள் எழுந்துள்ளன. இருப்பினும் இந்த முடிவுகள் உண்மையான கள நிலவரத்தை பிரதிபலிக்கிறதா என்பது தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போதுதான் தெரியவரும்.